மல்கியா 3வது அதிகாரம் 12வது வசனம். சத்தமா வாசிக்கலாம். அப்பொழுது எல்லா ஜாதிகளும் உங்களை பாக்கியவான்கள் என்பார்கள், தேசம் விரும்பப்படத்தக்கதாக இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பு தெய்வமே, எங்களோடு பேசுகிற கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைகளை கேட்க உம்முடைய சமூகத்தில் உம்முடைய ஆடுகளாய் உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். நீர் எங்களோடு பேசுவீராக. தேவைப்படுகிற மன்னாவை உங்கள் கரத்திலிருந்து எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. அடியானை நான் தாழ்த்தி உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நான் ஒரு கழுதை. ஹல்லேலூயா. உம்முடைய வார்த்தை உம்முடைய ஜனங்களுக்கு உண்டாகட்டும். உம்முடைய சோத்திர வார்த்தையை கேட்க முடியாதபடிக்கு எந்த செவிகளும் எந்த இருதயங்களும் அடைத்திராமல் கர்த்தர் இருதயங்களையும் செவிகளையும் திறப்பீராக. உம்முடைய வார்த்தை உண்டாகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மல்கியா 3வது அதிகாரம் 12வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. அப்பொழுது எல்லா ஜாதிகளும் உங்களை பாக்கியவான்கள் என்பார்கள், தேசம் விரும்பப்படத்தக்கதாக இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். தேவனாகிய கர்த்தர் பலவிதமான நாமங்களினாலே அவர் அழைக்கப்பட்டார், அழைக்கப்படுகிறார். யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா நிசி, யெகோவா ரூவா, இருக்கிறவராய் இருக்கிறவர். ஸ்தோத்திரம். பல ஆசீர்வதிக்கப்பட்ட நித்திய தேவன், ஸ்தோத்திரம், ஆளுகிறவர், ரட்சிக்கிறவர், மன்னிக்கிறவர், பரிசுத்தமாக்குகிறவர். எப்படி எப்படி ஒரு மனிதனுக்கு கர்த்தர் கிரியை செய்கிறாரோ அந்தந்த விதங்களிலே மனிதன் தேவனை புகழ்ந்து தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்தி ஆராதிக்கிறார். கர்த்தர் நம்மை சுகப்படுத்தும் பொழுது நம்மை சுகப்படுத்தின யெகோவா ராஃபா என்று நாம் அவரை ஆராதிக்கிறது உண்டு. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் என்று நாம் அவரை துதிக்கிறோம். கர்த்தர் உங்களுக்கு எப்படியாக வெளிப்படுத்தப்படுகிறாரோ அந்த விதத்திலே நாம் அவரை உயர்த்துகிறோம். இந்த வசனத்திலே தம்மை அவர் சேனைகளின் கர்த்தராய் வெளிப்படுத்துகிறார். சேனைகளின் கர்த்தர் என்றால் சேனைக்கு அதிபதியாக யுத்தங்களை செய்கிறவராய், தம்முடைய ஜனங்களுக்காக யுத்தங்களை செய்து வெற்றி பெற்று கொடுக்கிறவராய், ஒரு சேனைகளின் கர்த்தராய் தம்மை இந்த வசனத்திலே கர்த்தர் அறிமுகப்படுத்துகிறார். இந்த சேனைகளின் கர்த்தர், இந்த யுத்தங்களை நடப்பிக்கிற தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு யுத்தத்தை நடப்பித்தார் என்றால் அதிலே அவர் வெற்றி பெறுகிறது நிச்சயம். அவர் கண்டிப்பாக அதில் வெற்றி பெறுவார். அவர் தோற்றதாய் சரித்திரம் இல்லை. அவர் ஜெயிக்கிற கர்த்தர். இப்படிப்பட்ட சேனைகளின் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை, வாக்குத்தத்தம் என்ன? எல்லா ஜாதிகளும் உங்களை பாக்கியவான்கள் என்பார்கள், தேசம் விரும்பப்படத்தக்கதாய் இருக்கும். இந்த சேனைகளின் கர்த்தர் தம்முடைய முழு வல்லமையோடு அவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன? அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன? எல்லா ஜாதிகளும் எல்லா ஜனங்களும் உங்களை பாக்கியவான்கள் என்பார்கள். இன்றைக்கு நான் உங்களோடு பேச இருக்கிற செய்தியின் தலைப்பு பாக்கியவான்கள், தேவனுடைய பாக்கியவான்கள். எல்லா ஜாதிகளும் எல்லா ஜனங்களும் எல்லா விதமான மக்களும் அவருடைய பிள்ளைகளை பாக்கியவான்கள் என்று சொல்லுவார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அவர் கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்து உலக ஜனங்கள், இயேசுவை அறியாதவர்களும் சரி, அவரை விட்டு போனவர்களும் சரி, எல்லா விதமா இருக்கிறவர்களும் சொல்லுவார்கள், தேவனுடைய பிள்ளைகள், அவரை நம்பிக்கொண்டு இருக்கிறவர்கள் அவங்க பாக்கியவான்கள். கடைசி நாட்களிலே கர்த்தர் இப்படிப்பட்ட சாட்சியை நமக்கு வாங்கி கொடுப்பார். இந்த பூமியில இருந்து போகும்பொழுது நம்ம சபிக்கப்பட்டவர்களாய், தோற்றவர்களாய், விழுந்து போனவர்களாய் பரலோகத்துக்கு பயத்தோடு கொண்டு போகிற தெய்வம் அல்ல. நம்மை ஜெயித்தவர்களாய், பாக்கியவான்களாய், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய், சாட்சியாய் பரலோகத்துக்கு கொண்டு போகிற தெய்வன். அவர் யாரிடத்திலே நம்ம விட்டு கொடுத்து அல்ல, எல்லார் முன்பாகவும் நம்மை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி கொண்டு போகிற தெய்வம். அப்படிப்பட்ட தேவனாகிய கர்த்தர் அவர் சொல்லுகிறார், இந்த பூமியிலே ஒரு சில காரியங்களை நான் நடப்பிப்பேன், அப்பொழுது ஜனங்கள் கண்டு, தம்முடைய பிள்ளைகளை கண்டு அவர்கள் பாக்கியவான்கள் என்று உங்களை சொல்லுவார்கள். பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறது மாத்திரமல்லாமல் தேசம் விரும்பப்படத்தக்கதாய், சந்தோஷப்படுகிற ஒரு இடமாய். தேசம் என்று சொல்லும் பொழுது நீங்க இருக்கிற தேசத்தை குறித்து அல்ல, உங்களுடைய தேசம், உங்க குடும்பம், உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய உறவினர்கள் மத்தியில், உங்களுடைய சந்ததி மத்தியில், the place where you live, நீங்க இருக்கிற இடம்,
நீங்கள் வேலை பார்க்கிற இடம், அந்த இடம் விரும்பப்படத்தக்கதாய். எத்தனை பேர் இந்த காலை நேரத்திலே என் வீடும் என் குடும்பமும் விரும்பப்படத்தக்கதாய் ஆசீர்வாதமாய் இருக்கணும்னு எத்தனை பேர் விரும்புறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், இந்த சேனைகளின் கர்த்தர், யுத்தம் செய்கிற தேவன் இந்த காரியத்தை உங்களுக்காய் நடப்பித்து காட்டுவார். அப்போ உங்களுடைய தேசம் விரும்பப்படத்தக்கதாய் இருக்கும், உங்களுடைய குடும்பம் விரும்பப்படத்தக்கதாய் இருக்கும், உங்களுடைய பிள்ளைகள் விரும்பப்படத்தக்கதாக இருப்பார்கள். They will be glad. ஆங்கில வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, your nation will be delightful. உங்களுடைய வீடு, உங்களுடைய சந்ததி, உங்க குடும்பம், உங்களுடைய பட்டணம் அது சந்தோஷப்படக்கூடிய ஒரு இடமாய், விரும்பப்படத்தக்க ஒரு இடமாய் இருக்கும். அப்படி கர்த்தர் சூழ்நிலைமைகளை மாற்றும் பொழுது உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் உங்களை பார்த்து உங்களை பாக்கியவான்கள் என்று சொல்லுவார்கள். யார் பாக்கியவான்கள்? இயேசு கிறிஸ்துவுடைய ரட்சிப்பை பெற்றவர்கள் பாக்கியவான்கள். வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் என்று உபாகமம் 23வது அதிகாரம் 29வது வசனத்திலே வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலே சுகம். 29வது வசனம், நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே என்று வசனம் சொல்லுகிறது. எது நம்மை பாக்கியவானாய் மாற்றுகிறது? சோதரன், வசனத்திலே நிறைய விதத்தை நாம் பார்க்கிறோம் யாரெல்லாம் பாக்கியவான்கள் என்று. ஆனால் ஒரு சில முக்கியமான காரியங்கள் எவை உங்களை பாக்கியவான்களாய் மாற்றுகிறது? கர்த்தர் இந்த கடைசி நாட்களிலே மல்கியாவின் புஸ்தகத்தின் 3வது அதிகாரம் 17வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் சொல்லப்பட்டிருக்கும், என் சம்பத்தையும் நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாக இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சேனைகளின் கர்த்தர் மறுபடியும் அதே அதிகாரத்திலே சொல்லும் பொழுது சொல்லுகிறார் 18வது வசனத்திலே, அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். அது சேனைகளின் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லும் பொழுது அதில் சொல்லப்படுகிற வார்த்தை என்ன? இந்த கடைசி நாட்களிலே நான் ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்துவேன், நீதிமான்களுக்கும் துன்மார்க்கர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்துவேன். அந்த வித்தியாசத்தை கர்த்தர் எப்படி காட்டப் போகிறாராம்? தம்முடைய நீதிமான்களை அவர் ஆசீர்வதித்து அவர்களை பாக்கியவான்களாய் மாற்றி, துன்மார்க்கர் பார்த்து தேவனுடைய நீதிமான்களாய் இருக்கிற இவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லுகிற ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஜனத்திலே உலகத்திலே இருக்கிறவங்க, இயேசுவை அறியாதவர்கள், துன்பத்திலே இருக்கிறவர்கள், நீங்கள் சொல்லலாம் இயேசுவை அறிந்தவர்களும் எவ்வளவு சேட்டை பண்றாங்க தெரியுமா, எவ்வளவு துன்மார்க்கர்களாக இருக்கிறாங்க தெரியுமா என்று நீங்க சொன்னாலும் ஒரு வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது என்ன வசனம் தெரியுமா? நாம் அவருடைய நாமத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. That has made you perfect. அந்த நிமித்தமாய், அதன் நிமித்தமாய் நீங்களும் நானும் பாக்கியவான்களாய் மாற்றப்பட்டு இருக்கிறோம். இதோ அந்த கடைசி நாட்களிலே மனிதர்களுக்குள்ளாய், முழு உலகத்துக்குள்ளாய் ஒரு பேச்சு பரவும். அது என்ன பேச்சு தெரியுமா? இயேசுவை அறிந்து தங்களுடைய வாழ்க்கையை கிறிஸ்துவுக்காக கொடுத்தார்களே அவர்கள் பாக்கியவான்கள் என்று உங்களை பகைத்தவர்கள் வாயினாலே அறிக்கை செய்ய வைத்து உங்களை ஆசீர்வதித்து அதற்கு அப்புறம் தான் உங்களை வருகையில் எடுத்துக்கொள்வார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு மனிதனுடைய பாக்கியம் என்ன? எது ஒரு மனுஷனுக்கு பிளஸிங் ஆய்? ஆசீர்வாதம் வேற. நான் ஆசீர்வாதத்தை குறித்து சொல்லவில்லை. எது உங்களை பாக்கியவானாய் மாற்றுகிறது? மகனே மகளை, நீ பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு பாக்கியவானாய் உன்னை மாற்றுகிறது. நீங்கள் இயேசுவை அறிந்து கொண்டு இயேசுவின் நாமத்தினாலே விசுவாசம் உள்ளவர்களாகி ஞான ஸ்நானம் எடுத்தீர்கள் பாருங்க, அந்த நாளிலே பரலோகம் உங்களை பாக்கியவான்கள் என்று சொன்னது. இயேசுவை அறிந்த உங்களுடைய பிள்ளைகளை பரலோகம் பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறது. இதோ சீக்கிரத்திலே ஒரு நாள் வரும், அப்பொழுது இயேசுவை அறியாதவர்கள் எல்லாம் கைவிடப்படுவாங்க. ஆனால் இயேசுவை அறிந்த நாமோ பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படும் பொழுது பூமியில் இருக்கிறவர்கள் எல்லாம் நம்மை பார்த்து சொல்லுவார்கள் அவர்கள் பாக்கியவான்கள் என்று. ஹல்லேலூயா. அப்போ ஞானஸ்நானத்தில் இயேசுவை அறிகிற அறிவிலே முக்கியம் இதுதான். ஒரு மனிதன் இயேசுவை அறியும் பொழுது அவன் பாக்கியவானாய் மாறுகிறான். இயேசுவை அறிந்து ஞானஸ்நானம் எடுக்கிறவன், கர்த்தருக்குள்ளாய் வாழ்கிறவன், ரட்சிக்கப்பட்டவன், அவன் பாக்கியவானாய் மாறுகிறான். இந்த பாக்கியத்தை, ஸ்தோத்திரம், இந்த பதவியை, பாக்கியவான் என்கிறது ஒரு டைட்டில், இந்த பதவியை திருடுகிறதுக்கு தான்
பிசாசு இந்த உலகத்தில் இருப்பான், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் செயல்படுவான். ஆனால் பிசாசு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் என்ன செயல்பட்டாலோ நமக்கு கேடகமாய் இருக்கிறவர் தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. அந்த வசனம் சொல்லுகிறது பாருங்க, உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. ஹல்லேலூயா. அப்போ எது உங்களை பாக்கியவான்களாய் மாற்றுகிறது? நீங்கள் பெற்றிருக்கிற ரட்சிப்பு உங்களை பாக்கியவான்களாய் மாற்றுகிறது. ரட்சிக்கப்பட்டவன் தேவனோடு உடன்படிக்கை செய்கிறான். அவருடைய இரத்தத்தினாலே ஏற்படுத்தப்பட்ட அந்த உடன்படிக்கை உங்களுக்கும் கர்த்தருக்கும் பரலோகத்துக்கும் உண்டாயிருக்கிறது. உங்களுடைய பெயர் பரலோக ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் எந்த ஒரு பாப்புலாரிட்டி உங்களுக்கு கிடைக்காவிட்டாலும் உங்கள் பெயர் பரலோகத்திலே பாப்புலராய் இருக்கிறபடியினால் நீங்கள் இயேசுவின் நாமத்திலே பாக்கியவான்களாய் கருதப்படுகிறீர்கள். ஹல்லேலூயா. மகனே, உனக்கு பாக்கியம் என்ன தெரியுமா? உனக்கு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? What will make you a blessed man? That the salvation you have received, நீங்கள் பெற்றுக்கொண்டு இருந்த ரட்சிப்பை உங்களை பாக்கியவான்களாய் காட்டும் பொழுது தயவு செய்து அந்த ரட்சிப்பை இழந்து விடாதீர்கள். தயவு செய்து இயேசுவை விட்டு விடாதீர்கள். கடைசி நாட்களில் அநேக சோதனைகள் வரும் பொழுது இயேசுவை மாத்திரம் பிடித்துக் கொண்டீர்கள் என்றால் இந்த ரட்சிப்பு உங்களை பாக்கியவான்களாய் மாற்றும். ஹல்லேலூயா. இன்னொரு வசனம் இப்படியாக சொல்லுகிறது. மத்தேயு 16வது அதிகாரம் 16-17 வசனங்களை நான் வாசிக்கிறேன். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா உனக்கு வெளிப்படுத்தினார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த நாட்களில் பேதுருவை பார்த்து ஒன்று கேட்கிறார். சிலர் சோதரம் என்னவென்று சொல்லுகிறார்கள், என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவங்க சொன்னாங்களா, சிலர் உம்மை யோவான் ஸ்நானகன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். எல்லாருக்கும் வித்தியாசமான ஒரு ஒப்பீனியன் இருந்தது இயேசு கிறிஸ்துவை குறித்து, வித்தியாசமான ஒரு எண்ணம். ஒரு சிலர் இயேசுவை எலியா என்று யோசித்தார்கள். கவனிங்க. ஒரு சிலர் இவர் யோவான் ஸ்நானகன் என்று யோசித்தார்கள். ஒரு சிலர் யோசித்தார்கள், இந்த வந்திருக்கிறாரே இயேசு, இவர் ப்ராஃபட்ஸ்ல ஒருவர், தீர்க்கதரிசிகள் யாரோ ஒரு தீர்க்கதரிசி அப்படின்னு நினைச்சாங்க. உடனே இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து கேட்கிறார், நீ என்னை குறித்து what do you say about me? அவ்வளவு பேர் என்ன சொல்றாங்கிறது முக்கியம் இல்ல, நீ என்னை குறித்து என்ன சொல்லுகிறாய்? அப்ப வசனம் சொல்லுகிறது, அதற்கு அவன் சொன்னான் 16வது வசனத்திலே, சீமோன் பேதுரு கவனிங்க, பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. பேதுருவுடைய வாயிலிருந்து இந்த வார்த்தை வந்த உடனே இயேசு கிறிஸ்து சொன்னார், மாம்சமும் இரத்தமும் உனக்கு இதை வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற பிதா உனக்கு இதை வெளிப்படுத்தினார். சின்ன பையனா இருக்கும்போது இந்த வசனத்தை, இந்த வார்த்தையை நான் படிப்பேன், மனப்பாடம் பண்ண முயற்சி செய்தேன். நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. நான் யோசிச்சேன், எவ்வளோ அழகா வார்த்தையை அடுக்கி இருக்கிறார் பேதுரு. ஒரு சாதா மீனவன், சாதா மீன் பிடிக்கிற ஒருவன், இயேசு கிறிஸ்துவை பிடிக்க போகிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே பயந்து போன ஒருவன், அவனுக்குள்ளேயே ஒரு வார்த்தை இயேசுவை குறித்து ஒரு அபிப்பிராயம் வந்தது. அது என்ன? நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்லுகிற அளவிற்கு என்றால், இயேசு சொன்னார், இதை உன்னுடைய மாம்சம் வெளிப்படுத்தவில்லை, இது உன்னுடைய இரத்தம் வெளிப்படுத்தவில்லை, ஆனால் பரலோகத்தில் இருக்கிற பிதா உனக்கு இதை வெளிப்படுத்தினார். யாரு பாக்கியவான்கள் தெரியுமா? அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், you are blessed, நீ பாக்கியவான். ஏன்? நீ பரலோகத்தின் வெளிப்பாடை பெற்றிருக்கிறபடியால் நீ பாக்கியவான். இங்க வந்திருக்கிற எத்தனை பேர் பரலோக வெளிப்பாடை பெற்று இந்த சபைக்கு வந்திருக்கிறீங்க? ஹல்லேலூயா. நீங்கள் பாக்கியவான்கள். because you have received the revelation from the heaven. சும்மா எதர்ச்சியாய் நீங்கள் இங்க வரவில்லை, யாரோ கம்பல் பண்ணி இங்க வரவில்லை, ஏதோ சூழ்நிலைக்காக, ஃபேவரபிளான சிச்சுவேஷனுக்காக வரல. பரலோகம் உங்களுக்கு வெளிப்படுத்தினபடியால் வந்திருக்கிறீங்க. ஏற்கனவே உங்களுக்கு கிடைச்சாச்சு, வெளிப்படுது. ஹல்லேலூயா. அப்போ யார் பாக்கியவான்கள்? How can you consider yourself as a blessed? எப்படி நீங்க உங்களை பாக்கியவான்கள் என்று சொல்ல முடியும்? பரலோகத்தின் வெளிப்பாடு உங்களுக்கு வேணும். இயேசு சொல்லும்போது சொல்லுகிறார், ஞானிகளுக்கும் சோத்திரம் படித்தவர்களுக்கும் அறியாததை பாலகர் வாயினால் வெளிப்படுத்தினீர்.
அந்த ரெவலேஷன் பெற்றுக்கொண்டவர்கள், மகனே மகளே, பரலோகத்தின் வெளிப்பாடு உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் தேவை. யாரிடத்துல பேசணும், எப்படி பேசணும், என்ன சொல்லணும், யாரை நம்பணும், எங்க பொண்ணு கொடுக்கணும், எங்க பொண்ணு எடுக்கணும், ஸ்தோத்திரம், எந்த விதத்துல நான் ஸ்தோத்திரம் ஒரு பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணுமா, எந்த மனிதனை என் வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வருகிறது, இதற்கு பரலோகம் வெளிப்பாடு கிடைக்கவில்லை என்றால் அது ரொம்ப கஷ்டம். பரலோக வெளிப்பாடு என்கிறது அவ்வளவு மேன்மையானது. காலையில் எழுந்த உடனே சொல்லுகிறது, அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான். நீங்கள் காலையில் எழும்பி தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது நீங்கள் கண்டடைகிறது தேவனுடைய முகத்தை அல்ல, நீங்கள் மட்டுமல்ல, நீங்கள் கண்டடைகிறது அந்த நாளுக்குரிய வெளிப்பாடையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் எப்போ பாக்கியவான்களாய் மாறுவீர்கள், எப்போ மற்றவங்க உங்களை பார்த்து இவன் பாக்கியவான்னு சொல்லுவாங்கன்னா, நீங்கள் பரலோக வெளிப்பாடை பெற்று நீங்கள் செய்கிறதெல்லாம் வாய்க்கும் பொழுது உலக ஜனங்கள் பார்த்து சொல்லுவாங்க, ஆமா உண்மைதான், இவன் பாக்கியவான். ஹல்லேலூயா. இப்போ உங்களுக்கு பெருசா தெரியாது, பரலோக வார்த்தையை நீங்க கேட்பீங்க, உங்களுக்கு கர்த்தர் வெளிப்பாடு கொடுப்பார். நீங்க ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் வெளிப்படுத்துவார், நீங்க வசனங்களை கேட்கும் போது ஆண்டவர் வெளிப்படுத்துவார். நான் சொல்லும் பொழுது எப்பொழுதும் சொல்லுவேன், ஒரு மனுஷனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுல 4 விதமான காரியம் இருக்கும். ஒன்று, ஒரு மனிதனை ஸ்தோத்திரம் பிசாசு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவான். அந்த வசனம் சொல்லுகிறது, பிசாசு தாவீதை ஏவி influenced David to count the number of people. ஜனங்களை எண்ணும்படியாய் தாவீதை ஏவினான். தாவீது கேட்டுட்டான். சோ ஒரு மனுஷனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுகிறது, ஒரு மனிதனைக்குள்ளாய் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது பிசாசு ஏற்படுத்துவான். ஒன்று, வெளிப்பாடு கொடுக்கிற மாதிரி பண்ணுவான். ரெண்டாவது, ஒரு மனிதனுக்குள்ளாய் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது அவனுடைய சுயம், his own thoughts, அவனுடைய ஓன் தாட்ஸ். அவன் இப்போ நான் மரங்களை நல்ல ஒரு பலனான ஒரு மனுஷன் இருக்கிறான், அவனை எதிர்த்து நிறைய பிரச்சனைகள் வருது. உடனே அவங்க என்ன யோசிப்பாங்க, பலனான மனுஷன், சரீரத்தில் மாத்திரம் இல்லை அறிவிலையும் ஞானத்திலையும் உள்ள ஆவியிலும் பலனான ஒரு மனுஷன் என்ன செய்வான், உலக பிரகாரமா என்னை எதிர்த்து வந்தாலும் சரி, நான் பயங்கரமா நான் எதிர்த்து இந்த சிச்சுவேஷனை போராடுவேன், வைராக்கியமா சொல்லுவாங்க. அது அவங்களுடைய தாட். அதே இது ஒரு பலவீனமானவனுக்கு விரோதமாக நிறைய பிரச்சனை வரும்போது they try to quit. நான் இப்படி தற்கொலை பண்ணிக்கிறேன், இல்லை எனக்கு இது வேண்டாம், எனக்கு பிடிக்கல, நான் எங்கேயாச்சும் போயிடுறேன். they try to quit. ஏன்னா அவங்க பலவீனமா இருக்கிறாங்க. இதுதான் சுயம், சோதர மனசுக்குள்ள இருந்து வருகிற ஒரு இன்ஃப்ளூயன்ஸ். அதான் கர்த்தர் சொல்லுகிறார், மாம்சமும் இரத்தமும் உனக்கு இதை வெளிப்படுத்தவில்லை. அநேகர் இயேசுவையும் கர்த்தருடைய கிறிஸ்தவ வாழ்க்கையையும் ஸ்பிரிச்சுவல் லைஃபையும் மாம்சத்திலையும் இரத்தத்திலிருந்து வெளிப்படுத்த நினைக்கிறாங்க. அவர் சொல்லுவாங்க, ஏன் ரத்தம் துடிக்குது, சோத்திரம் என் சொந்தக்காரங்க, அது யாரு தெரியுமா, இது யாரு தெரியுமா, சோத்திரம் குறிப்பிட்ட சமூகத்தை வைத்து சொல்லி நான் யாரு தெரியுமா, நாங்க என்ன இப்படி சொல்லிட்டீங்க. அதெல்லாம் ரத்தத்திலிருந்து வருகிற, சரீரத்திலிருந்து வருகிற வெளிப்பாடு. மாம்சத்திலிருந்து உங்களுக்கு வெளிப்பாடு வரக்கூடாது, உங்க அறிவிலிருந்து உங்களுக்கு வெளிப்பாடு வரக்கூடாது. நமக்கு கிடைக்கிற ஒவ்வொரு வெளிப்பாடும் பரலோகத்திலிருந்து வர வேண்டும். உங்க பிள்ளைகளை பார்க்குறீங்களா, உங்க பிள்ளைகளை இப்போ அவங்க இருக்கிற மாதிரி பார்க்காதீங்க. படிக்காத மாதிரி இருக்கிறாங்களா, ஒருவேளை ஒரு மாதிரி அவங்க உங்கள்கிட்ட அட்டாச்சே ஆகாத மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குதா, ப்ளீஸ் தயவு செய்து உங்க மாம்சத்தில் வெளிப்பாடு பெற்று அவங்கள டிசைட் பண்ணாதீங்க. உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் 100க்கு 100 ஆசீர்வதிக்க தான் செய்வார். அது பரலோக வெளிப்பாடை பெற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் வேற காரியத்தை வச்சிருக்கிறார். அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. ஒரு காரியத்தை தீர்மானிக்கும் பொழுது மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் உலக யோசனையோடும், அதான் பாஸ்டர் சொன்னாங்க, திருமணம் முடிஞ்சு ஒருத்தங்களுக்கு கல்யாணம் முடியுதுன்னா ஒரு கணவன் ஒரு மனைவியை முழுவதுமாய் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கும் ஒரு மனைவி ஒரு கணவனை முழுவதுமாய் புரிந்து கொள்ளுகிறதுக்கும் 10 வருஷம் எடுக்குமா. ஸ்தோத்திரம். பாஸ்டர் சொன்னது 10 வருஷம். ஆமா, 10 வருஷம் எடுக்கும், அவ்வளோ வருஷம் எடுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு. சோத்திரம். அதனால உங்களுடைய சோத்திரம் இன்ட்யூஷன், உங்களுடைய சோத்திரம் ஏவுதல்களை நம்பாமல் பரலோக வெளிப்பாடை நீங்க கேட்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீங்க. எக்ஸாம் எழுதும் போதும் கேட்கலாம், அப்புறம் பரலோக வெளிப்பாடை நீங்க கேட்கலாம். கர்த்தர் நீங்க யார் மேல அக்கறையா இருக்கிறீங்களோ, நீங்க உங்க பிள்ளைகள் மேல அக்கறையா இருக்கிறீங்களா, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரோ ஒரு காரியத்தில், இல்லை நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க, இல்லை ஏதோ ஒரு இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க, அது மேல நீங்க ரொம்ப கவனமா இருக்கிறீங்களா, கவலைப்படாதீங்க. அதை குறித்த ஒவ்வொரு வெளிப்பாடையும் கர்த்தர் தர வேண்டிய நேரத்தில் சரியா தருவார். யாரும் உங்களை ஏமாற்ற முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. யாராவது உங்களுக்கு பின்னாடி ஏதோ செஞ்சுட்டு இருக்கிறாங்களா, உங்களை ஏமாத்திட்டு இருக்கிறது போல இருக்குதா, யாரோ உங்களுடைய சோத்திரம் விருத்த சேதனம் இல்லாதவனும்
கர்த்தரால் அங்கீகரிக்கப்படாதவனும் உங்களுடைய எல்லைகளுக்குள்ளே வருகிறதா இருந்தால் நீங்கள் கர்த்தருடைய வெளிப்பாடு உங்களுக்கு பெற்று நீங்கள் உங்களை கவனிக்க வேண்டிய இடத்துல கவனித்து உங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா நீங்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. இந்த ரெவலேஷன் நிறைய பேருக்கு கிடைக்காது, இந்த வெளிப்பாடு நிறைய பேருக்கு கிடைக்காது. நான் சொல்லுவேன், ஒரு மனுஷனுக்கு கிடைக்கக்கூடிய பெரிய வெளிப்பாடு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரை ஜீவனுள்ள தேவன் என்று கிடைக்கிற ஒரு வெளிப்பாடு. ஹல்லேலூயா. அந்த வெளிப்பாடை பெற்றிருக்கிறதுனால தான் நீங்கள் இங்கே இருக்கிறீங்க. அதனால தான் இயேசுவை சேவிக்கிறீர்கள். நிறைய பேருக்கு அந்த வெளிப்பாடு கிடைக்கவில்லை. பேதுருவே, சீமோனே, இங்க வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீ பாக்கியவான். ஏனென்றால் மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற பிதா உனக்கு தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். எத்தனையோ பேருக்கு சிலுவையை குறித்து சொல்லப்படுகிறது, ஆனா எல்லாருக்கும் அது தோணல. எத்தனையோ பேருக்கு வஸ்திரங்கள் சொல்லப்படுகிறது, அது எல்லாருக்கும் பேசப்படவில்லை. ஆனால் யாருக்கு கர்த்தர் வெளிப்பாடு கொடுத்தாரோ அவங்க எல்லாம் தேவனுடைய சபையில வந்து கர்த்தரை ஆராதிக்கிறாங்க. ஹல்லேலூயா. எப்படி நீ பாக்கியவானாய் மாறுகிறாய்? நீ தேவனுடைய சமூகத்தில் இருந்து பரலோகத்திலிருந்து வெளிப்பாடை பெறு. போன் உனக்கு வெளிப்பாடு கொடுக்க கூடாது. அந்த நியூஸை நான் பார்த்தேன் இன்னைக்கு, இந்த நியூஸை பார்த்ததுனால இதெல்லாம் வரும்னு நினைக்கிறேன். சொந்தம் திடீர்னு சேனல்ல பாக்குறீங்க, உடனே சேனல்ல ஒன்று சொல்றாங்க, திஸ் ஆல் ஹேப்பனிங், இது நடக்குது, அது நடக்குது, இது நடக்குது, அதெல்லாம் சொல்லப்படுது. உடனே அதெல்லாம் ஓ இதெல்லாம் வருதா, நான் என்ன செய்யுது? அந்த வெளிப்பாடு அல்ல. ஃபோனில் ஒரு பாஸ்டர் குறித்து தப்பாக சொல்லியிருக்கிறாங்க, ஒருவேளை இந்த பாஸ்டர் தப்பான பாஸ்டராக இருப்பாரோ, இல்லை இந்த ஃபோனில் ஒரு பாஸ்டர் எவ்வளோ அழகா, ஒரு மனுஷன் எவ்வளோ அழகா ஜோம்ன்றார், இவர் ரொம்ப நல்லவர்னு போட்டிருக்கிறாங்களே, அந்த வெளிப்பாடு அல்ல. ஒவ்வொன்றை குறித்தும் ஒவ்வொருவரை குறித்தும் பரலோக வெளிப்பாடு பெற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க, ஒவ்வொன்றை குறித்தும் ஒவ்வொருவரை குறித்தும் பரலோக வெளிப்பாடு பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ வெளிப்பாடு பெற்றவர்கள் பாக்கியவான்கள். யோபு 5வது அதிகாரம் 17வது வசனம், இது உங்களுக்கு பிடிக்குதான்னு பாருங்க. யோபு 5வது அதிகாரம் 17வது வசனம் வாசிங்க. இதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான், ஆகையால் சர்வவல்லவருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதிரும். ஆமா, ஸ்தோத்திரம். அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறார், அவர் அடிக்கிறார், அவருடைய கை ஆற்றுகிறது. இதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன். ஸ்தோத்திரம். இது நீங்க யோசிக்கணும். ஒரு சிலரை குறித்து யோசிக்கும் போது, ஏன் இவங்க வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறாங்க ஆண்டவரே, இவர்கள் வாழ்க்கையில ரொம்ப போராட்டமா இருக்குது, தொடர்ந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க, என்னதான் ஜெபம் பண்ணாலும் ப்ராப்ளம்ஸ் கண்டினியூஸா வந்துட்டே இருக்குது அப்படின்னு நான் ஒரு சிலருக்கு குறித்து ஜெபம் பண்ணிட்டு கொண்டு இருந்தேன். அப்போ கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தி காட்டினார். அவங்களை குறித்து ஜெபம் பண்ணும் பொழுது அவங்க எவ்வளவுதான் கஷ்டமாப்பட்டாலும் எவ்வளவு வேதனைக்குள்ள போனாலும் அவங்க கர்த்தருடைய சபையில் வந்து உண்மையா ஆராதிக்கிறாங்க பாரு, அதுலயே நீங்க தெரிஞ்சு கொள்ளணும் அவர்கள் எனக்குள்ளாய் இருக்கிறார்கள் என்று. ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை குறித்து சந்தோஷப்படுறீங்க? இது உங்களுக்கு தான். ஆமென். எத்தனையோ பேர் சோதிக்கப்படுறாங்க, ஆனால் நிறைய பேர் விடுறது கர்த்தராகிய இயேசுவை. நீங்கள் சோதிக்கப்பட்டும், இயேசு கிறிஸ்து வசனம் சொல்லுகிறது, அவர் தாம் பட்ட பாடுகளின் நிமித்தம் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு. நீங்க நிறைய கஷ்டம் வருது, ஆனாலும் நீங்க கர்த்தரை உண்மையா ஆராதிச்சுட்டு அவரை மறுதலிக்காம இருக்கிறீங்கன்னா ஸ்தோத்திரம், அதுதான் விசேஷித்த ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. நீங்க சொல்ல முடியாது எனக்கு கஷ்டம் வருது, அதுக்கு தான் இன்னொரு வார்த்தை சொல்லப்படுகிறது. 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 32, நாம் நியாயத்தீர்க்கப்படும் போது உலகத்தோட ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். வசனம் சொன்னது, தேவனால் சிட்சிக்கப்படுகிறவன் பாக்கியவான். கர்த்தர் இந்த பூமியில நம்மை சிட்சிக்கிறார். ஆமா, எத்தனை பேர் ஆண்டவர் என்ன சிட்சித்தாலும் பரவாயில்லன்னு சொல்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நிறைய பேர் சொல்லுவாங்க ஆண்டவர் என்ன சிட்சிக்கலாம், ஆனா எங்க அப்பா அம்மா என்ன சிட்சிக்க கூடாது அப்படி சொல்லுவாங்க. அப்படி இல்லை. ஆண்டவர் உங்களுக்கு நீங்க யாருக்கு யார்கிட்ட உங்களை பொறுப்பாக கொடுத்திருக்கிறாரோ அவர்கள் மூலமாய் கர்த்தர் உங்களை சிட்சித்தாலும், கர்த்தர் சிட்சித்தார்னா நீங்கள் சீக்கிரத்தில் பொன்னாய் விளங்குவீங்க. ஹல்லேலூயா. அதுதான் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். இவ்வளோ கஷ்டம் வருதே, சரி, இவ்வளோ கஷ்டம் வந்து ஸ்டில் இஃப் யூ கெப்ட் யுவர் ஃபெய்த் தென் இட் இஸ் காட்ஸ் சாஸ்டனிங். கர்த்தர் தான் உங்களை சிட்சிக்கிறார். இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது 32வது வசனத்திலே, நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோட ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். கர்த்தர் இப்போ உங்களை சிட்சிக்கிறார். அங்க ஒருத்தன் பெரிய பெரிய தப்பெல்லாம் பண்றான், அவனுக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஒருவன் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போக மாட்டேங்கிறான், இயேசுவை அறிந்து கொள்ள மாட்டேங்கிறான், நிறைய மிஸ்டேக் பண்றான், அவனுக்கு ஒரு கஷ்டம் இல்லை, நல்லா இருக்கிறான். நான் தேவனை உண்மையாய் தேடுகிறேன், எனக்கு எதுக்கு பாஸ்டர் அடிக்கடி சிக்ஷை,
எனக்கு ஏன் அடிக்கடி ப்ராப்ளம், எனக்கு ஏன் பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது? அதற்கு வசனமே பதில் சொல்லுகிறது. நீங்களும் நானும் இந்த உலகத்தோடு அந்த கடைசியில நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தர் இப்போவே நம்மளை சிட்சித்து பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்துகிறார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த வசனம் புரிஞ்சது? கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, அப்போ கர்த்தர் சிட்சிக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் உங்க மேல ஒரு சில விஷயம், சின்ன தப்பு நீங்க செஞ்ச உடனே தண்டனை கொடுக்கிறாரா? பி கிளாட், சந்தோஷப்படுங்க. உங்களுக்கு நல்ல ஒரு தகப்பன் இருக்கிறார். அவருடைய வசனம் சொல்லுகிறது, அவருடைய கோலும் தடியும் நம்மை தேற்றும். விடப்பட்ட மனிதன் அல்ல. நானும் அடிக்கடி யோசிப்பேன், ஆண்டவரே அந்த கெட்ட குமாரன் வந்து உங்ககிட்ட கேட்டானே, அந்த அப்பாட்ட கேட்டானே, நான் போறேன் எனக்கு பணத்தெல்லாம் கொடுங்கன்னு கேட்டானே, நீ பிடிச்சி உட்கார வச்சிருக்கலாமே ஆண்டவரே, ஏன் அவனை அனுப்பி விட்டீங்க? சும்மா பணத்தை கொடுத்து போன்னு அனுப்பி விட்டுட்டீங்களே, இந்த மாதிரிலாம் என்னைய விட்டுறாதீங்க ஆண்டவரே. நான் சோமன், நான் என்னத்தை கேட்டாலும் என்னத்தை புரண்டாலும் சோத்திரம், அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் அங்கே போகிறேன்னு எங்கே படிக்க போனாலும் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு நான் போகவே கூடாதுன்னு சின்ன பையனாக இருக்கும் போது ஜெபிச்ச ஜபத்தை கர்த்தர் அங்கீகரித்து இப்பவும் அவருடைய சமூகத்தில் வச்சிருக்கிறாருன்னா உங்களுடைய ஜபங்களை அங்கீகரிக்காமல் அவர் இருப்பாரோ? இதே சபையில் சோத்திரம் கிட்டத்தட்ட 20 வருஷங்களுக்கு முன்பாக சின்ன பையனாக இருக்கும் போது நான் ஜெபித்தது உண்டு. ஆண்டவரை என்ன நடந்தாலும், நான் எங்கே போனாலும், எப்படி இருந்தாலும் நான் ஆராதிக்கணும். ஆராதனை நடத்தும் போது அத்தனை லட்சம் ஜனங்கள் சேர்ந்து ஆராதிக்கணும்னு சின்ன வயசில் செய்த பொருத்தனையை கர்த்தர் நினைவு கூர்ந்து, ஆனால் அதே இடத்துல எல்லாம் எங்கே போனாலும் நல்ல படி எல்லாம் சொல்லி கடைசி இழுத்து கொண்டு கர்த்தர் சமூகத்தில் வச்சிருக்கிறார் என்றால், நீங்கள் செய்கிற ஒவ்வொரு பொருத்தனைகளையும் வேல்யூ பண்ணி அவருடைய வாக்கு தத்தங்களை நிறைவேற்றி கொடுக்கிறவர் கர்த்தர். அவர் சிச்சையை அற்பமாக எண்ணாதீங்க. அவர் சிச்சையை அற்பமா எண்ணாதீங்க. பிரச்சனை வருதா, கஷ்டம் வருதா, உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு சின்ன கஷ்டம் இருக்குதா, வருதா, நீங்கள் கவலைப்படாது. நீங்கள் செக் பண்ணுங்க, ஆர் தே ஸ்டில் ஹோல்டிங் ஆன் டு கிரைஸ்ட்? உங்கள் பிள்ளை ரொம்ப கஷ்டப்படுறாங்களா? நீங்கள் அவங்ககிட்ட பேசி கொடுங்க, என்ன பிரச்சனை, ஓகே, அவங்களுக்குள்ள விசுவாசம் இருக்கான்னு பாருங்க. இயேசுவை விரோதமாக அவங்க எதுவும் யோசிக்காமல் இருக்கிறாங்களா பாருங்க. சபைக்கு ஒழுங்காக போகிறாங்களான்னு பாருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தைரியமாக இருங்க. அவங்க கர்த்தர் கையில் இருக்கிறாங்க, அவங்க சோதனைகளை ஜெயிப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் சபையை விடக்கூடாது. ஆனால் ஸ்தோத்திரம், கிறிஸ்துவை ஆராதிக்கிற அந்த தரத்தை விடக்கூடாது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யார் பாக்கியவான்? தேவனால் தண்டிக்கப்படுகிற மனுஷன். எல்லாரும் சொல்லுங்க, யார் பாக்கியவான்? தேவனால். ஆமா, ஸ்தோத்திரம். கர்த்தர் ஒரு பிரச்சனையாக ஒரு நோய்களை அனுப்புகிறாரா? நீங்கள் அதில் கவனமாக இருக்கணும். 3 நாள் 4 நாள் கர்த்தருடைய சமூகத்தில் உடனே வந்துடணும். ஆனால் அதே இது பிரச்சனைகள் அதிகமாகும் பொழுது நீங்கள் பைபிள் படிச்சிங்கன்னா தெரியும், கர்த்தர் எதை அனுமதிப்பார், எதை அனுமதிக்க மாட்டார்னு. கர்த்தர் கஷ்டத்தை அனுமதிப்பார், ஆனால் சாபத்தை அனுமதிக்க மாட்டார். அல்லேலூயா. சின்ன பிரச்சனை வரும், ஆனால் அதே இது பெரிய வருஷக்கணக்கா தலைமுறை ப்ராப்ளமாக கர்த்தரை அனுமதிக்க மாட்டார். அவர் காயப்படுத்தினார்னா அடுத்த செகண்ட் காயம் கட்டிடுவார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தரை எத்தனை பேர், இயேசுவை எத்தனை பேருக்கு பிடிக்குது? ஆமென், அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 1 நாளாகமம் 22வது அதிகாரம் 11வது வசனம். நீங்கள் உங்களை பாக்கியவான்களாய் கருதுறீங்களாங்கிறதுக்காக இந்த காரியங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். 1 நாளாகமம் ஸ்தோத்திரம் 22வது அதிகாரம் 11வது வசனம் வாசிங்க. இப்பொழுதும் என் குமாரனே, நீ பாக்கியவானாயிருந்து கர்த்தர் உன்னை குறித்து சொன்னபடியே உன் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தை கட்டும்படி அவர் உன்னுடனே கூட இருப்பாராக. தாவீது சாலமோனை ஆசீர்வதிக்கும் போது சொல்லுகிறான், நீ பாக்கியவானாயிருந்து கர்த்தர் உன்னை குறித்து சொன்னபடியே. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, நீ பாக்கியவானாயிருந்து கர்த்தர் உன்னை குறித்து சொன்னபடியே. பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, நீ பாக்கியவானா இருந்து கர்த்தர் உன்னை குறித்து சொன்னபடியே. சொல்லுங்க, கர்த்தர் உன்னை குறித்து. பாக்கியவான் என்றால் யார்? கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வேலையை கொடுத்திருப்பார், ஒவ்வொருக்கும் ஒரு தரிசனத்தை கொடுத்திருப்பார், ஒவ்வொருவருக்கும் ஒரு சோதனை. அவங்க தெரிந்து கொள்ளப்பட்டதற்கே ஒரு காரணம் இருக்கும். யார் பாக்கியவான்கள் தெரியுமா? தேவன் தங்களுக்காய் கட்டளையிட்ட காரியங்களை யாரெல்லாம் செய்து முடிக்கிறாங்களோ அவர்கள் பாக்கியவான்கள். இன்று நான் உங்களை ஆசீர்வதித்து சொல்லுகிறேன், நீங்கள் தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற சகல பொறுப்புகளையும் நேர்த்தியாகவும் ஆசீர்வாதமாகவும் பூரணமாகவும் முடித்து கர்த்தர் உங்களை பாக்கியவான்கள் என்று சொல்ல வைப்பீர்கள். அல்லேலூயா. ஜனங்கள் உங்களை சொல்லி வைப்பாங்க. there are tasks around you. ஒரு காரியத்தை நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா அதை முடிக்க செய்கிறவர் கர்த்தர். பாதையில விட்டுட்டு ஓடுகிறவர்கள் அல்ல.
நான் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சா I couldn't continue anymore, என்ன லாஸ் ஆயிடுச்சு, நான் விட்டுட்டு போறேன். அப்படி இல்லை, நீ ஆரம்பிச்சதை கர்த்தர் முடிக்க செய்வார். சாலமன் கட்டடத்து வேலையை ஆரம்பிச்சான். அந்த 40 வருஷம் சோத்திரம் அவன் 40 வருஷம் அவன் அரசாண்ட நாட்களிலே அவன் அந்த கட்டடத்தை ஆலயத்தை கட்டி முடிக்க வேண்டும் என்கிறதற்காகவே கர்த்தர் சமாதானத்தை கொடுத்தார். இப்போ நீங்கள் எப்படி ஜெபம் பண்ணணும்? ஆண்டவரே, you have given me, எனக்கு நீங்கள் நிறைய டாஸ்க் கொடுத்துருக்கிறீங்க, நிறைய வேலைகளை கொடுத்துருக்கிறீர்கள், எனக்கு நிறைய தரிசனத்தை கொடுத்துருக்கிறீங்க, நிறைய கட்டளையை கொடுத்துருக்கிறீங்க, ஊழியத்தை கொடுத்துருக்கிறீங்க. அந்த ஊழியத்தை நான் செய்து முடிக்கிறதற்காகவே எனக்கு சமாதானத்தை தாரும். ஆமென். உங்களுக்கு கர்த்தர் ஒரு பர்பஸ் கொடுத்திருப்பார். அந்த பர்பஸ் இருக்கும். அதுக்குள்ள போகும்போது நிறைய சோதனைகள் வரும். சத்துரு சோதனைகளை அனுப்புவான், பிரச்சனைகளை அனுப்புவான். ஏன்? அந்த வேலையை நீங்கள் முடிக்கக்கூடாது, அந்த ஊழியத்தை நீங்கள் செய்து முடிக்கக்கூடாது, அந்த விசுவாசத்தை நீங்கள் நிறைவேற்றக்கூடாது என்கிறதற்காக நிறைய சோதனைகளை வரும். அதான் தாவீது ஆசீர்வதிக்கிறான், மகனே நீ பாக்கியவானாய் மாறணும். ஏன்? கர்த்தர் உனக்கு ஒரு வேலை கொடுத்திருக்கிறார் அல்லவா, கர்த்தர் உனக்கு ஒரு ஆலயத்தை கட்டுகிறதற்கு கட்டளை கொடுத்திருக்கிறார் அல்லவா, அதை செய்யாம அறகுறையா விட்டுறாத, நீ அதை முழுதாய் கட்டி முடிக்கும்படியாக நீ பாக்கியவானாயிரு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் கர்த்தர் எனக்கு கொடுத்த வேலையை ஊழியத்தை நான் செய்து முடித்து பாக்கியவானா இருக்கணும்னு என்ன விரும்புறீங்க? ஹல்லேலூயா. காலம் வருகிறதுக்கு முன்பாக நீங்கள் தடைப்படக்கூடாது. காலம் வருகிறதுக்கு முன்பாக உங்க பலன் குறையக்கூடாது. காலை 85 வருடங்கள் வயசு, அவன் சொன்ன 40 வயதில் இருந்த போலயே என்னுடைய பலன் இப்பொழுதும் இருக்கிறது. ஏன் கர்த்தர் அந்த பலத்தை அவனுக்குள்ள வைத்திருந்தார் தெரியுமா? அதற்கப்புறம் காலேபுடைய சந்ததிக்கு அவன் பிடிக்க வேண்டிய அந்த எப்ராயிம் தேசத்தை அவன் பெறணுங்கிறதுக்காகவே அவனை பலனோட வச்சிருந்தார். ஹல்லேலூயா. When you feel like your work has finished, you will start to lose your strength. என் வேலைலாம் முடிஞ்சிருச்சு, என் தரிசனம் முடிஞ்சிருச்சு, மை ஒர்க் ஹஸ் டன், எல்லாம் முடிச்சிட்டேன்னு நீங்கள் ஒரு வேலை நினச்சிங்கன்னா உங்கள் பலனும் குறைய ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. நல்லா பாருங்க, 60 வயசில் ரிட்டையர் வயசுன்னு யாருக்காச்சும் சொல்லி வச்சுருந்தா 60 வயசில் அவங்க அப்படியே தானாக அப்படியே வயசாகிடுவாங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு 2 கோட்டை கட்டணும்னு நினச்சி 50 வயசில் 2 கோட்டை கட்டிட்டீங்கன்னா போதும் நினைக்காதீங்க, இன்னும் 2 கோட்டை என் பிள்ளைக்கு கட்டணும்னு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் 80 வயசு வரைக்கும் உங்களை பலனாக வைப்பார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உங்க விஷனை பெருசாக்குங்க, உங்க எதிர்பார்ப்பை பெருசாக்குங்க, உன் எல்லையை பெரிதுபடுத்து. எப்போ நீங்க சுருக்கப்படுகிறீர்களோ, எப்போ நீங்க ஒடுக்கப்படுறீங்களோ, அப்பதான் உங்களுடைய சோத்திரம் அந்த டென்ட் அந்த உங்களுடைய எல்லையை பெரிதாக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யார் பாக்கியவான்கள்? சங்கீதம் 94வது சங்கீதம் 12வது வசனம் 13வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 94வது சங்கீதம் 12-13 வாசிங்க. கர்த்தாவே, துன்மார்க்கனுக்கு குழி வெட்டப்படும் வரைக்கும் நீர் தீங்கு நாட்களில் அமர்ந்திருக்க பண்ணி சிட்சித்து உம்முடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன், சிட்சித்து உம்முடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். யார் பாக்கியவான்? கர்த்தர் யாரெல்லாம் சிட்சித்து, அது மட்டும் இல்ல, வேதத்தை கொண்டு போதிக்கிறவர். Those who have been taught by the word of God. கர்த்தருடைய வேதத்தினாலே போதிக்கப்படுகிறவங்க இங்க யாரும் இருக்கீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாருமே அப்படிப்பட்டவர்கள் தான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வேதம் உங்களோடு பேசப்படுகிறது. கர்த்தர் உங்களுக்கு வசனத்தை சொல்லி போதிக்கிறாரா? ஏதாவது ஒரு சூழ்நிலைமை வரும் பொழுது மனிதன் உங்களுக்கு ஏதாவது ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்தாலோ, உங்க அம்மா அப்பா கற்றுக் கொடுத்தாலோ, தேவனுடைய பிள்ளைகளை பெற்றோர்களே உங்க பிள்ளைக்கு நீங்க ஏதாவது ஒன்று டீச் பண்ணாலும், உலகத்தில் இருந்தோ உலக ஞானத்தில் இருந்தோ சைக்காலஜியில் இருந்தோ சொல்லிக் கொடுக்கிறத விட எல்லாவற்றிற்கும் மேலான தேவனுடைய சத்தியத்திலிருந்து சொல்லிக் கொடுத்தீங்கன்னா அந்த சத்தியம் ஜீவன் உண்டாக்கும். நீங்க உங்களுக்கு புரியுதோ புரியலையோ, even you find your children sometimes நீங்க வசனத்தை சொல்லும்போது அவங்களுக்கு அது புரியாது பாஸ்டர், இவன் சின்ன பையன் பாஸ்டர், அவனுக்கு புரியுதோ புரியலையோ, பைபிள் வசனத்தில் இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானுடைய அந்த ஸ்தோத்திரம், அந்த சத்துவம் உங்க பிள்ளைக்குள்ள இருக்கிற ஆவிக்கு புரியும். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இது புரியுது? ஆமென். ஆமா, வசனத்தை சிம்பிளா நினைக்காதீங்க. கர்த்தருடைய வசனம் வல்லமை உள்ளது. கர்த்தருடைய வசனம் ஜீவனை உண்டாக்கும். கர்த்தருடைய வசனம் சிருஷ்டிக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் சிருஷ்டிக்கும். யார் பாக்கியவான்? வேதத்தினால் போதிக்கப்படுகிறவன். If you are taught by the Bible, தேவனுடைய வசனம் உங்களுக்கு கிடைக்கிற இடத்துல இருக்கிறீங்களா, நீங்க பாக்கியவான்கள்.
அதான் வசனத்தில் சொல்லும் பொழுது தாவீது சொல்லுகிறார், அவர்கள் சோத்திரம் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு, யோபு சொல்லுகிறான், நான் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டேன், என் வேர் தண்ணீர்களுக்குள்ளே பாய்ந்தது. தண்ணீரின் வாசனை, இது 3 எதை குறிக்க தெரியுமா? பரிசுத்த ஆவியானவரையும் தேவனுடைய வார்த்தையையும். ஹல்லேலூயா. வசனம் பொங்கி பொங்கி வரணும், எல்லாத்துக்கும் பதில் வசனமா இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, பைபிள் வசனத்தை அதிக பைபிளை நிறைய தடவை முடிங்க. பிகாஸ் ஏன் இந்த வசனங்கள் அவ்வளவு பர்ஃபெக்ட் ஆனது, அதை நீங்க சொல்லும் பொழுது உங்களையும் தாண்டி, உங்க வார்த்தையையும் தாண்டி, உங்களுடைய அதிகாரத்தையும் தாண்டி வசனங்கள் சொல்லப்படும் பொழுது அது பரலோக அதிகாரத்தோடு இணைந்து அது செயல்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்பீக் த வேர்ட் ஆஃப் காட். கர்த்தருடைய வார்த்தையை நீங்க பேசுங்க, அது உங்க அவிசுவாசத்தை ஜெயிக்கும். உங்க ஞானம் சொல்லும், உங்க ரத்தம் சொல்லும். அந்த வசனத்தில் மாம்சமும் ரத்தமும் உனக்கு வெளிப்படுத்தவில்லை. உங்க மாம்சம் சொல்லும், ஐயோ இது எனக்கு நடக்காது, திஸ் இஸ் நாட் பாசிபிள், நான் இதை செய்ய முடியாது, நான் அப்படி நடப்பிக்க முடியாது, நான் என் பிள்ளைகளை அப்படி கொண்டு போக முடியாது, என் லைஃப்ல இப்படி ஒரு சேஞ்ச் வராது, என் பிசினஸ்ல அப்படி ஒரு ப்ராஃபிட் வருமானு தெரியலையேன்னு நீங்க வார்த்தை யோசிச்சீங்கன்னா என்ன யோசிப்பீங்க? ஆண்டவரே உங்க சித்தமானால், நீங்க முடிஞ்சது, நான் ரொம்ப கஷ்டமான சிச்சுவேஷன்ல இருக்கிறேன், கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க ஆண்டவரே அப்படின்னு நம்ம ஜெபம் பண்றது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அதே விஷயத்தை மாத்தி, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னு சொல்லி பாருங்க. அதுல ஜீவன் இருக்குது, விசுவாசம் இருக்குது, பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொந்த வார்த்தையை விட பைபிள் வசனங்கள் மேலானது. கர்த்தர் வசனத்துல அப்பாலே போ சாத்தானே, தொந்தரவுகளையும் பிசாசின் தந்திரங்களையும் போராட்டங்களையும், எதிரியானவனுடைய போராட்டங்களை நீங்க ஜெயிக்கணும்னு நினைச்சீங்கன்னா பெஸ்ட் தேவனுடைய வசனம். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, வேதத்தினால் போதிக்கப்படுகிறவன் பாக்கியவான். உங்க பிள்ளைகள் வேதத்தினால் போதிக்கப்பட்டு இருப்பார்களாக. நாட்கள் வரும், இந்த பிள்ளைகள் எல்லாரும் சபைக்கு போனாங்க, இந்த ஜனங்கள் எல்லாம் தேவனுடைய ஆலயத்திற்கு போனார்கள், அவங்க வேதத்தை நிறைய படிச்சாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில கர்த்தருடைய வார்த்தையை 1 மணி நேரம் கேட்க வருத்தப்படவே இல்லை. சண்டே ஸ்கூல்ல போய் வசனத்தை திரும்ப திரும்ப கேட்டாங்க. ஜாலி, டான்ஸ், ஆட்டம் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதை விட தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. இப்ப பரலோக ராஜ்யத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் பாக்கியவான்கள் என்று உலகம் சொல்லும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் செய்கிறவர். நம்முடைய நினைவு இவ்வளவுதான் இல்லை, அதுக்கும் தாண்டி செய்கிறவர். ஹல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். கொஞ்சம் சின்ன பிள்ளைங்க தேவனுடைய சபையில் வந்து பிரசங்க டைம்ல தூங்கிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, சரியா, தூங்கிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க காதுக்குள்ள கர்த்தருடைய வார்த்தை கிரியை செய்து கொண்டு இருக்கிறோம். ஏன் நான் சொல்றேன் இதை? எனக்கு தெரியும் பரிசுத்த ஆவியானவர் எவ்வளவு வல்லமை உள்ளவர் என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு வசனத்தை வாசி நம்ம ஜெபிக்கலாம். சங்கீதம் 40வது சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், அதில் 4வது வசனத்தை வாசிக்கலாம். 40வது சங்கீதம் 40 4வது வசனம் வாசிப்போமா? அகங்காரிகளையும் பொய்யை சார்ந்திருக்கிறவர்களையும் நோக்காமல் கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தரை தன் நம்பிக்கையாய் வைக்கிறவன். எது உங்களை பாக்கியவானாய் காட்டுகிறது? எதுலையும் என் நம்பிக்கை தேவனாகிய கர்த்தர். ஆனால் ஆண்டவர் உங்களை நிறைய விஷயத்துல வளர்க்க நினைப்பார். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நல்ல இருதயம் உடையவர். அவர் உங்களை அடிமையாக்கி, இல்லைன்னா உங்களை குறைச்சி, உங்களை கண்ட்ரோல் பண்ணி, உங்களை மிஞ்சி போக விடாம பண்ணி கையில் அடைச்சி வைப்பார் நீங்க நினைக்காதீங்க. கர்த்தர் உங்களை நல்லா ஆசீர்வதிப்பார், நிறைய ஞானத்தை கொடுப்பார், உங்க பிள்ளைகளுக்கு நிறைய படிப்பு ஞானத்தை, அறிவை, உயர்ந்த அந்தஸ்தை கொடுப்பார். you will go to the highermost level. ஆசீர்வாதமா உயருவீங்க. ஆனா ஆண்டவர் என்ன விரும்புவார்னா, அந்த உயர்வான ஆசீர்வாதத்திலையும் நீ எதை பார்த்து நீ எதை பெற்றுக்கொண்டாலும் அவர் மேல் இருக்கிற நம்பிக்கையை மாத்திரம் இழந்து விடக்கூடாது. ஹல்லேலூயா. அங்கதான் சோதனை வரும். when we receive all such blessings, எல்லா நன்மைகளும் வரும் பொழுது நம்முடைய பார்வை அந்த உலக நன்மைகளுக்கு நேராகவோ, நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நேராகவோ, இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சிருக்கிறது இதுதான் யோசிக்கிறதை விட, நீ வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலை, ஹல்லேலூயா, நீ தோண்டப்பட்ட துறவு, ஒண்ணுமே தெரியாதப்போ சோத்திரம் இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு இயேசுவை நம்பி பின்னாடி வந்தீங்க பாருங்க. அதே நம்பிக்கை எல்லாம் இருக்கும் போது உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீ பாக்கியவான். ஹல்லேலூயா.
இந்த வார்த்தையை யார் சொல்லுவது? உலகமும் சொல்லும், பிசாசும் சொல்லுவான், மனிதர்களும் சொல்லுவாங்க. காலம் வரும் இந்த ஜனங்கள் எல்லாரும் பாக்கியவான்கள் என்று. ஹல்லேலூயா. எனக்கு தெரியும் அவன் நம்பிக்கை, இந்த மகனோட நம்பிக்கை, இந்த வாலிபனோட நம்பிக்கை, இந்த தகப்பனோட நம்பிக்கை, இந்த குடும்ப தலைவரோட நம்பிக்கை என்னாலும் தேவனாகிய கர்த்தராகவே இருந்தது. தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்திரம். அவர் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நீங்கள் கர்த்தரிடத்துல எந்த பொருத்தனை செஞ்சு நீங்கள் அவர்கிட்ட எவ்வளவு நம்பிக்கையாக இருக்கிறீங்கன்னு நீங்கள் எதுலெல்லாம் காட்டுனீங்களோ உன் நம்பிக்கை வீண் போகாது. ஹல்லேலூயா. உங்கள் நம்பிக்கை வீண் போக விடவே மாட்டார் மகனே. நீங்கள் சின்ன வயசில் செய்த பொருத்தனையை நீங்கள் ஜீவனோடு இருக்கிற நாளெல்லாம் அவர் நினைவு கூறுவார். தாவீதுக்கு அவர் அருளின நிச்சயமான கிருபை அவனுடைய சந்ததிகளுக்கு நிறைவு கூறப்பட்டது. ஹல்லேலூயா. உங்கள் நம்பிக்கை நீங்கள் ஆண்டவரை பிடிச்சிட்டிங்களா, உங்கள் பிள்ளைகள், உங்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகள், அவர்கள் எல்லாரையும் காப்பாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். ஜனங்கள், சந்ததி, ஜாதி, மனிதர்கள் உங்களை பாக்கியவான்கள் என்று சொல்லுவார்கள். ஹல்லேலூயா. நீங்கள் ஏற்கனவே பாக்கியவான்களாக இருக்கிறீங்க. நீங்கள் ஏற்கனவே தேவனுடைய வெளிப்பாடை பெற்றிருக்கிறீர்கள். நீங்கள் ஏற்கனவே வேதத்தினால் போதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் ஏற்கனவே கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிறீங்க. நீங்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. இருக்கிற இடங்கள் எல்லாரும் எழும்பி நின்று கண்களை மூடி ஹல்லேலூயா. அவர் நம்மை பாக்கியவான்களாய் மாற்றி இருக்கிறபடியினால் ஹல்லேலூயா. வேற எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் just close your eyes and lift up your heads towards heaven. உங்களுடைய தலைக்கு பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி ஹல்லேலூயா கர்த்தரிடத்தில் நீங்கள் சொல்லலாம், thank you Jesus, நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. வாலிப தம்பிமார்கள் சொல்லுங்க, வயோதிபர்கள் சொல்லுங்க, நம்ம மேல் வைத்திருக்கிற அன்பின் நிமித்தம் ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. எங்களை நீங்கள் பாக்கியவான்களாக மாற்றிருக்கிறீங்க. நாங்கள் பாக்கியம் செய்திருக்கிறோம். மகனே, நீ எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் எதில் குறைவாக இருக்கிறீங்கன்னு நினைச்சாலும் நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே பூரணமாக இருக்கிறபடினால் இந்த உலகத்தில் தோன்றுகிற காரியம் உங்களுக்கு குறைவாக தோணலாம். இட் மே சீம் லைக் தட். பட் நீங்கள் நிறைவான ஆண்டவரை பெற்றிருக்கிறீங்க. நீங்கள் நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறீங்க. நீங்கள் நிறைவான பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கிறீங்க. கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, நீர் எனக்கு வெளிப்படுத்தணும்ப்பா. பரலோக வெளிப்பாடு நான் நிறைய பெற்றுக்கொள்ளணும். நான் ஒர்க் பண்ணுற விஷயத்தில் எது சரி எது சரியில்லை, எனக்கு விரோதமாக எழும்புகிற ஆட்கள் எனக்கு ஃபேவரபிளாக இருக்கிற சிச்சுவேஷன், இந்த வெளிப்பாடுகளை நான் பெற்றுக்கொள்ளணும். என் பிள்ளைகளை குறித்த வெளிப்பாடுகளை நான் பெற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வாலிப பிள்ளைகள் கேட்கணும், ஆண்டவரே என் ஃபியூச்சரை குறித்த வெளிப்பாடு எனக்கு இருக்கணும். ஆண்டவரே, ஐ ஷுட் 100% நோ வாட் இஸ் அபவுட் மை ஃபியூச்சர். அந்த ரெவலேஷன் எனக்கு பரலோகத்தில் இருந்து வேணும். நான் நிறைய யோசிக்கிறேன், உலகம் நிறைய சொல்லுது, ஆனால் என் வாழ்க்கையில் என்னுடைய வெளிப்பாடு என்னை குறித்தும், என் பிள்ளைகளை குறித்தும், என் குடும்பத்தை குறித்தும், இந்த ஊழியத்தை குறித்தும் பரலோகம் எங்களுக்கு வெளிப்படுத்தணும்னு கர்த்தரிடத்தில் கேளுங்க. ஹல்லேலூயா. தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எங்களை இஷ்டத்துக்கு அலைய விட்டுறாதீங்க ஆண்டவரே. அல்ல எங்களுடைய சுய விருப்பத்துக்கு எங்களை விட்டு விடாதீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. நாங்கள் எப்பவுமே எங்களுக்கு மேலாக எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற ஒருவர் இருக்கிறாங்களா நாங்கள் பார்த்து நடக்கணும்ப்பா. ஹல்லேலூயா. 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 அந்த ஃபர்ஸ்ட் லெவலுக்கு நாங்கள் போயிடக்கூடாது. there should be somebody, எங்களுக்கு மேலே ஏதாவது ஒருவர் எங்களை வழி நடத்த. ஹல்லேலூயா. அவங்க சொல்றதை நாங்கள் அப்ளஜ் பண்ணி கேட்டு நடக்கிறதற்கு, கீழ்ப்படிந்து நடக்கிறதற்கு. ஹல்லேலூயா. 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 கர்த்தர் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தகப்பனை, நல்ல தன் தாயை கொடுத்திருந்தாங்க. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஆண்டவரே, ஹல்லேலூயா, வேதத்தின் நிமித்தம், சத்தியத்தின் நிமித்தம் சிட்சிக்கிற ஒரு நல்ல அப்பா அம்மாவை எனக்கு கொடுத்திருக்கிறீங்களேன்னு வாலிபர்கள் நன்றி செலுத்துங்க கர்த்தருக்கு. பெரியவங்க நீங்கள் கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் சின்ன தவறு செய்தால் என்னை சிட்சித்து என்னை சரி பண்ணுங்கப்பா. அல்லது சவுலை நீர் கண்டுகொள்ளாமல் 38 வருஷம் விட்டது போல என்னை அப்படி விட்டுறாதீங்க ஆண்டவரே. என்னை விட்டு விடாதிரும் ஐயா, என்னை விட்டு விடாதிரும் ஐயா. தாவீதை போல நான் சின்ன சின்ன தவறுகள் செய்தாலோ, பெரிய தவறுகள் செய்தாலோ, தவறுகளுக்கு ஏற்றபடி என்னை சிட்சித்து என்னை உலகத்தோடு நியாயம் தீர்க்காதபடிக்கு இப்பொழுதே என்னை சிட்சித்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. 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 கர்த்தர் எனக்கு கொடுத்த பொறுப்புகளை நான் செய்து முடிக்கணும். நான் கம்ப்ளீட் பண்றவனா இருக்கணும். அறகுறையாய் விட்டு போடுகிறவனாய் அல்ல. ஹல்லேலூயா. அதுக்குள்ள கொற்றாக்குறைவு வந்துடக்கூடாது, பலவீனம் எனக்கு வந்துடக்கூடாது. எத்தனை பேர் இதுக்காக ஜெபம் பண்றீங்க? I should complete what I have started. நான் ஆரம்பிச்சதை நான் முடிக்கணும். அதுக்காக ஜெபம் பண்றவங்க உங்க வலது கரத்தை பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி, so that God would acknowledge what you pray. நீங்க எதை ஜெபிக்கிறீங்களோ அதை கர்த்தர் ஒற்றுக்கொள்ளும்படியா, கேட்டுக்கொள்ளும்படியா, உங்க இருதயத்தை புரிந்து கொள்ளும்படியா ஒரு அடையாளம். நீங்க கர்த்தரிடத்துல கேட்கறது ஒரு அடையாளம். சத்துருவும் அதை பார்ப்பான், அதுவும் அடையாளமா மாறு. நீங்க
நீங்க சொல்லுவீங்க, நான் கர்த்தரிடத்துல கேட்டு இருக்கிறேன், நான் ஆரம்பித்ததை முடிக்க, நான் ஆரம்பித்ததை செய்து முடிக்க அவர் என்ன பலப்படுத்துவதற்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. நீங்க ஆரம்பித்ததை முடிக்கணும். உங்க குடும்பத்தை குறித்து நீங்க நிறைய பிளான் வச்சிருந்தீங்க, இப்போ நீங்க கொஞ்சம் ஸ்டெப் பேக் பண்றீங்க, கொஞ்சம் பின்னாடி யோசித்து இது வேணாமோன்னு பயப்படுறீங்க. இல்ல மகனே, ஆரம்பித்ததை முடிக்கிற வரைக்கும் பாக்கியவானா இருந்து தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டவைகளை நீ செய்து முடிப்பாயாக. சகோதரி, நீ பாக்கியவதியா இருந்து கர்த்தர் உனக்கு செய்தவைகள் சொன்னவைகளை தேவன் உனக்கு கட்டளையிட்டவைகளை செய்து முடிப்பாயாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே ஆசீர்வதிங்கன்னு சொல்றவங்க கேட்டு கர்த்தர்ட்ட கேளுங்க, ஆண்டவரே என்னை அப்படியே ஆசீர்வதிங்க ஆண்டவரே, என்னை அப்படியே ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. நான் உங்களுடைய வேதத்தினால் போதிக்கப்பட்டிருக்கணும், உங்களுடைய வேதத்தை நான் அடிக்கடி நான் வாசிக்கணும், உங்களுடைய சத்திய வேதங்கள் எனக்கு பேசணும். ஹல்லேலூயா. காலையும் மாலையும் வேதத்தில் நான் தியானமா இருக்கணும். தேவனுடைய வசனத்தின் மேல் இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொன்னீங்களே, உங்களுடைய வேத வசனத்தின் மேல் நான் தியானமா இருக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுடைய வேதத்தை கொண்டு என்னிடத்தில் போதித்தருளுவீராக. ஹல்லேலூயா. கடைசியாக இப்ப எல்லாரும் ரெண்டு கரங்களை கர்த்தருக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே நான் உம்மை தான் நம்பி இருக்கிறேன் என்று சொல்லுங்க. நான் உம்மை தான் நம்பி இருக்கிறேன், நான் உம்மை தான் நம்பி இருக்கிறேன், நான் உம்மை தான் நம்பி இருக்கிறேன், நான் உம்மை தான் நம்பி இருக்கிறேன். I believe in you Lord, I believe in you. என் எதிர்காலத்துக்கு நான் உம்மை தான் நம்பி இருக்கிறேன், என் ஹல்லேலூயா என் ஆசீர்வாதத்துக்கு நான் உம்மை தான் நம்பி இருக்கிறேன், என் பண தேவைகளுக்கு நான் உம்மை தான் நம்பி இருக்கிறேன், என் சந்தோஷத்துக்கு நான் உம்மை தான் நம்பி இருக்கிறேன். ஹல்லேலூயா. உங்களுடைய தேசம் ஹல்லேலூயா விரும்பப்படத்தக்க தேசமா இருக்கணும் சகோதரா. உங்க வீடு விரும்பப்படத்தக்க வீடா இருக்கணும். உங்க பிள்ளைகள் ஹல்லேலூயா உங்களை குறித்து அப்படி நினைக்கணும், எங்க அப்பா அம்மா விரும்பப்படத்தக்கவங்கன்னு உங்க பிள்ளைங்க நினைக்கணும். ஹல்லேலூயா. எங்க அப்பா விரும்பப்படத்தக்கவங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா அப்படின்னு உங்களை குறித்து நினைக்கணும் சகோதரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அம்மா உங்க பிள்ளைகள் உங்களை குறித்து ஹல்லேலூயா இவங்க அம்மா விரும்பப்படத்தக்கவங்க, ஹல்லேலூயா உங்க டிலைட்ஃபுல்லான பர்சன் உங்க பிள்ளைகள் உங்களை குறித்து நினைக்க வைக்க தேவனாகிய கர்த்தரால் மாத்திரம் தான் முடியும். அவர் உன்னை பாக்கியவானாய் மாற்றுவாராக, அவர் உன்னை பாக்கியவானாய் மாற்றுவாராக, அவர் நம்மை பாக்கியவான்களாய் மாற்றுவார்களாக. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தி, ஆண்டவரே எங்களை பாக்கியவான்களாய் மாற்றும். Let us be a blessed person, not only before the eyes of the world, but before your eyes. உங்க கண்களுக்கு முன்பாக நாங்கள் பாக்கியவான்களா இருக்கணும். ஏதோ குரூப்புக்கு முன்னாடி அல்ல, முழு உலகத்திலும் எங்களை பார்க்கிறவர்கள் எங்களை பாக்கியவான் என்று சொல்லணுமே. யாருடைய பிள்ளைகளை பார்க்கிறவர்கள் அவர்களை பாக்கியவதிகள் என்று சொல்லணுமே. கிருபை தாங்க, கிருபை தாங்க, கிருபை தாங்க. உங்களுடைய நாமத்தில் நாங்கள் கேட்கிறோம், எங்களை பாக்கியவான்களா மாற்றுங்கப்பா. எங்க சபையை பாக்கியமான சபையா மாற்றுங்க, எங்க சபை விசுவாசிகளை பாக்கியவான்களா மாற்றுங்க, எங்க சிறு பிள்ளைகளை பிளஸ்ட் பிள்ளைகளா மாற்றுங்க, எங்க சபை வாலிபர்கள் பாக்கியமானவர்களா இருக்கட்டும், வசனத்தினால் போதிக்கப்பட்டவர்களா இருக்கட்டும், அவங்க தலை முழுவதும் வசனத்தினால் நிரப்பப்பட்டு இருக்கட்டும், படிப்பை தாண்டி அவங்க வசனம் அவர்களுக்குள்ள அதிகமாய் செயல்படட்டும், உலக ஞானத்தை தாண்டி வசனம் அவர்களுக்குள்ளாய் செயல்படட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேர்ல்ட் சைக்காலஜியை தாண்டி உம்முடைய பரிசுத்த ஸ்பிரிச்சுவல் வேஸ் அவர்களுக்குள்ள அதிகமாய் செயல்படட்டும். நாங்கள் உம்மை நம்புகிறோம், நாங்கள் உம்மை நம்புகிறோம், நாங்கள் உம்மை நம்புகிறோம். எவ்வளவு உயரத்திற்கு போனாலும் நாங்கள் உண்மையில் வைத்திருக்கிற நம்பிக்கையை மாத்திரம் நாங்கள் விட்டுவிட மாட்டோம். எவ்வளவு ஆழங்களிலே போனாலும் நாங்கள் உண்மையில் வைத்திருக்கிற நம்பிக்கையை நாங்கள் விட்டுவிட மாட்டோம், விட்டுவிட மாட்டோம், விட்டுவிட மாட்டோம். எவ்வளவு ஆழத்திற்குள்ளே குறைவுக்குள்ளே போனாலும், எவ்வளவு பலவீனப்பட்டு போனாலும், still we will hold on to you. இன்னும் உம்மை அதிகமாய் நேசிப்போம், இன்னும் அதிகமாய் உம்மை விசுவாசிப்போம், இன்னும் அதிகமாய் உம்மையில் நம்பிக்கை வைப்போம். இன்னும் அதிகமாய், இன்னும் அதிகமாய், இன்னும் அதிகமாய், இன்னும் அதிகமாய், இன்னது அதிகமாய், இன்னும் அதிகமாய், இன்னும் அதிகமாய், இன்னும் அதிகமாய். நான் நம்புகிறது கர்த்தராலே வரும். எல்லாரும் சொல்லுங்க இந்த வாக்குத்தத்த வார்த்தைகளை. நான் நம்புகிறது கர்த்தராலே வரும், நான் நம்புகிறது கர்த்தராலே வரும், நான் நம்புகிறது கர்த்தராலே வரும். கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நீ தைரியமா போலாம், நீங்க தைரியமா சொல்லலாம் நான் பாக்கியவான் என்று. ஏன்? நான் கர்த்தரை நம்புகிறேன், நான் கர்த்தரை நம்புகிறேன். உங்க பிள்ளைகளிடத்துல நீங்க சொல்லலாம், ஏய் நீ பாக்கியவானுடைய பிள்ளை, ஏன்னா நான் கர்த்தரை நம்பிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. பணத்தை நம்புறத மனுஷங்களை சொந்தக்காரங்களை என் நேர்த்தியானதை என் நேர்த்தியை நான் நம்பவில்லை. ஆனால் இயேசுவை நம்புகிறபடினால் மகனே மகளை நீ பாக்கியவானுடைய பிள்ளைன்னு நீங்க உங்க பிள்ளைகள்
உங்கள்கிட்ட கர்த்தர் சொல்ல வைப்பார். That will happen. உங்க பிள்ளைங்க சொல்லுவாங்க, எங்க அப்பா பாக்கியவான்னு சொல்லுவாங்க. உங்க பிள்ளைங்க சொல்லுவாங்க, என் அம்மா பாக்கியவான் என்று பாக்கியவாதி என்று சொல்லுவாங்க. கர்த்தர் இந்த சாட்சியை உண்டாக்குவார். இயேசுவின் நாமத்தை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். Lord, I bless each and everyone. உம்மால் வேதத்தினால் போதிக்கப்பட்டவர்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த வாரத்தின் ஆசீர்வாதங்கள் இவர்களுக்கு பூரணமாய் இருக்கட்டும். Let them go as a blessed people from this church. பாக்கியவான்களாக இந்த சபையிலிருந்து அவங்க புறப்பட்டு போகணுமே. சகல தேசம் எங்கிலும் சென்று, சகல ஊர் எங்கிலும் சென்று, தங்களுடைய வேலை பார்க்கிற ஸ்தலங்கள், ஸ்கூல், காலேஜஸ் எல்லா இடத்துக்கும் சென்று கர்த்தர் எங்களை பாக்கியவான்களாய் வைத்திருக்கிறார் நிரூபிச்சுட்டு வரட்டும் ஆண்டவரே. அன்பு தெய்வமே, பரலோக பிதாவே, எங்களுக்கு துணையா இருக்கிறவரே, எங்கள் நம்பிக்கையே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த இரத்தத்திற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் மூடி மறைத்துக் கொள்வீராக. குறைவில்லாமல் நடத்துங்க. தேவனுடைய சமூகத்தில் இவ்வளவு நேரம் இருந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியம் கொடுத்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் பூரணமாய் பலப்படுத்தி ஹல்லேலூயா அந்த நேரத்துக்கு ஈக்குவலான ஹல்லேலூயா ஆசீர்வாதங்களை நீர் அவர்களுக்கு தந்தருளுவீராக. கர்த்தர் ஆசீர்வதிங்க. இருதயத்தை பார்த்து ஒவ்வொருவரையும் மேன்மையான வழிகளில் நடத்துங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, உம்மை முதலிடத்தில் வைக்கிறதற்கும் உம்மையே நம்பிக்கொண்டிருக்கிறதற்கும் உதவி செய்வீராக. சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கட்டும். ஹல்லேலூயா, வயோதிபர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் இரத்த கோட்டைக்குள்ள அவங்களை மூடி மறைத்துக் கொள்ளுங்கப்பா. அவர்களை உதவியாய் தேவ தூதர்கள் இருப்பார்களாக. அவர்கள் வழுகி விழாதபடிக்கு, கஷ்டப்படாதபடிக்கு, பலவீனப்பட்டு போகாதபடிக்கு தேவனுடைய பலன் அவர்களை நடத்துவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் கைப்பிடிச்சு நடத்துங்க, கூடவே இருங்க. அப்படி பரிசுத்த இரத்தம் ஒவ்வொருவர் மேலும் அடையாளமாய் தெளிக்கப்படட்டும். எல்லா காரியங்களும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவருடைய வீடும் பாக்கியமான வீடாக இருக்கட்டும். அப்பம் நிறைவாக இருக்கட்டும். தண்ணீர் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கட்டும். மாப்பு செய்கிற தொட்டி முதற்கொண்டாய் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பதாக, சுகவாழ்வு இருப்பதாக, வாழப்படத்தக்கதான அல்லது சந்தோஷப்படத்தக்கதான டிலைட்ஃபுல்லான வீடாக இருப்பதாக நான் ஜெபிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா.